ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலை தாங்க சீவினேன். தலை சீவிட்டு அப்படியே நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் மாமியார் சாப்பாடு வச்சுட்டாங்க. என்னோடய வேலை குழம்பு வைக்கணும். அதை தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாமனார் நேற்று கீரை கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. யாரோ கொடுத்தாங்க அப்படின்ட்டு. கொடுக்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா, வேஸ்ட் பண்ணிடாத, கடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரா. சரி, கீரை ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் நல்லா இருக்காது, வாடிரும் அப்படின்ட்டு அதை இன்றைக்கி கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஊருக்கு போகும்போது எங்கள் அத்தை பருப்பில் கீரை போட்டு கடைஞ்சிருந்தாங்களா, டேஸ்ட்டாக இருந்துச்சா, அந்த ஞாபகம் வந்துடுச்சு. சரி, நம்மளும் இன்றைக்கி அதுவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பருப்பை வேக போட்டேன். பருப்பு கூட பூண்டு, சீரகம், மிளகு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. பருப்பு வேகிறதுக்குள்ளேயே அது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுங்களையும் பருப்பு வெந்துருச்சா, பருப்பு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே குக்கர்லேயே அதையும் தாளித்து விட்டுட்டேன். கீரை போடும்போது குக்கர் ஃபுல்லாக இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறமா கீரை வதங்கினதுக்கப்புறமா பருப்பையும் எடுத்து ஊற்றி உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா கீரையும் நல்லா வெந்துடும், பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கடைஞ்சிடலாம். குக்கர்லேயே கடைஞ்சோம் அப்படின்னா வழுக்கிட்டு நல்லா கடைய முடியாது. அதனால் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கடைஞ்சிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான். மாமனார் மாமியாரும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நம்மளும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.